காலையிலே நாம் சிலுவையை நினைப்பதற்கு முன்பாக, அவரை நினைப்பதற்கு முன்பாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி அதற்கப்புறமாக நாம் உள்ளே செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். எல்லாம் கேட்குதுல? சவுண்டு வருது மேலெல்லாம் கேட்குதா? கேட்கலன்னா முதலே சொல்லிட்டிங்கன்னா நம்ம சரி பண்ணிடலாம். ஆண்டவர் இந்த பூமியில் மனிதர்களை படைத்ததிலிருந்து இன்று வரை அவர் சந்தித்து கொண்டிருக்கிற சில காரியங்கள் வேதத்தில் இருக்குது. நம்ம இன்றைக்கி நம்மளை பார்ப்போம். இன்றைக்கி பல மனநிலைகளில் நீங்கள் வந்திருப்பீங்க. சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கி எனக்காக பலியானார், கஷ்டப்பட்டார், எனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்பதெல்லாம் இருக்கிறது. ஆனால் எனக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தின் தலைவராக, ஒரு குடும்பத்தின் தலைவராக, ஒரு குடும்பத்தின் தலைவியாக, ஒரு குடும்பத்தின் தலைவராக, குடும்பத்தின் தலைவியாக, அல்லது ஒரு வாலிபனாக, குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், வாலிபர்கள், வாழ்க்கையில் எதிர்காலத்தை நோக்கி இருக்கிற எல்லோருக்கும் ஒரு பெரிய காரியம் என்ன இருக்குன்னா, நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அடுத்து என்ன என்பது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரதானமான ஒரு படபடப்பு, பயம், எதிர்பார்ப்பு, கவலை. இந்த காலையில் இந்த நாள் ஆண்டவருடைய சிலுவை காரியங்களெல்லாம் நினைக்கிற நாள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அவரை எனக்கு பிடிக்கும், அவரை நான் நேசிக்கிறேன், அதனால தான் இன்றைக்கி இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். இந்த குட் ஃப்ரைடேக்கு நான் ஏன் வந்திருக்கிறேன்னா அதுக்கு தான் வந்திருக்கிறேன். அவரின் மேல் நான் வைத்திருக்கிற அன்பை வெளிக்காட்டன்னு சொல்லலாம். ஆனால் மனதிற்குள்ளே ஒரு பெரிய போராட்டத்தோடு நாம் வந்திருப்போம். குட் ஃப்ரைடே இருக்கு, புனித வெள்ளி இருக்கு, அந்த பக்கம் நானும் ஒரு பக்கம் நான் இருக்கிறேன். என்னுடைய மனசும் என்னுடைய சரீரமும், என்னுடைய மனசு, என்னுடைய பாரம், எனக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு மனநிலையில் குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு விதமான பாரம், கவலை, எதிர்பார்ப்பு, காயம், குழப்பம், வேதனை, கஷ்டம், நஷ்டம், திகில் இவைகளில் இருந்து வந்திருக்கலாம். அப்போது இந்த சூழலில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை முதல்ல அதை நான் இந்த மெசேஜ்க்கே போல, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். நான் இங்கே உங்கள்கிட்ட ஆண்டவரை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எப்படி நமக்காக அநேக காரியங்களை செய்திருக்கிறார் பாருங்கள். அவர் பூமியில் மனுஷனை படைக்கிறாரு, நல்லா தான் படைச்சார், அதிகாரத்தை கொடுத்தாரு, தோட்டத்தை கொடுத்தாரு, பிரசன்னத்தை அவர்களுக்கு கொடுத்தார். நான் இருக்கிறேன் உங்களோடு என்று சொல்லி உலாவி வந்தார். தோட்டம் இருந்தது, தேவன் இருந்தார், பேசினார், அவர்களை தொட்டார், அவர்களோடு உலாவினார், அவர்களோடு நண்பராய் இருந்தார். அவர் நல்லவராய் இருந்தார். வந்தது பாவம், அதன் விளைவு பிரிவு, அவமானம், வெட்கம், சாபம், இவைகளெல்லாம் வந்து தாக்கியது. தாக்கின உடனே பாதிக்கப்பட்டது மனிதன் மாத்திரம்தான் என்று சொன்னால் இல்லை, இல்லை. பாதிக்கப்பட்டது ஆண்டவர். படைத்த தேவன் கஷ்டப்பட்டார். இந்த பிரபஞ்சத்தின் தலைவர், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தலைவர், நமக்கு தலைவர் கஷ்டப்பட்டார். மனுஷன் துரோகம் பண்ணிட்டானே, நான் படைத்த மனிதன் விட்டுட்டானே, சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். அதெல்லாம் இருக்கா பைபிளில்? எங்க இருக்கு? அங்க ஆண்டவர் வருத்தப்பட்டு அவர்களை, ஆமா, 6வது அதிகாரத்திலையும் சொல்றார், நான் மனுஷனை படைத்தது மனஸ்தாபப்படுகிறேன். இன்னைக்கு குடும்பத்தின் தலைவர்கள், குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள்
வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், இந்த செய்தியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்துக்கும் ஒரு ஃபெயிலியர்னால அல்லது ஒரு தோல்வியினால அல்லது எதிர்பார்த்தது நடக்காததுனால் மனம் காயப்பட்டு வருத்தப்பட்டு இந்த குட் ஃப்ரைடேக்கு வந்திருக்கலாம். ஆண்டவரும் அப்படியே தான், ஆண்டவரும் மனுஷனை படைத்ததில் ஒரு வேதனை அவருக்கு. மீறினானே, விழுந்தானே, தவறினானே, துரோகம் பண்ணினானே, நான் நினைத்தது நடக்கவில்லையே, அவனை நன்றாக வைத்தேனே என்று ஒரு குடும்பத்தின் தலைவர் குடும்பத்தில் ஏற்படும் பின்னடைவுகளில் வேதனைப்பட்டு இன்னைக்கு காலையில் உட்கார்ந்துருக்கலாம். ஏதோ ஒன்று இல்லை என்ற நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒன்று நடக்கலை, ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிற குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், உணர்வுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், புரிந்து கொள்கிறவர்கள், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் குடும்ப தலைவராகிய இந்த பிரபஞ்சத்தின் தலைவராகிய இந்த கர்த்தர் வேதனைப்பட்டாரா இல்லையா? பட்டார். வேதனைப்பட்டார். அவருக்கு என்னப்பா அப்படின்னா இல்லை, அவர் விட மாட்டார். மனிதனோடு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். சரி அப்படின்ட்டு அதில் ஒரு மனிதனை காப்பாற்றுகிறார், மீதி மக்களை அழிக்கிறார். நீதி என்று வந்து நிற்கும்போது அவர் ஒரு நீதியான தேவன். அந்த நீதி நிறைவேற பூமியை, பாவத்தினால் நிறைந்திருந்த பூமியை அழிக்கிறார். திரும்பவும் புதிய ஒரு உலகத்தை படைத்தது போல புதிய கூட்டம் வருகிறது. அதிலே ஒரு மனிதன் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். அவரையும் தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வர்றாரு. அவருடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அவர்களை நடத்துகிறார். அவங்க எகிப்துக்கு போகிறாங்க. 70 பேரா பஞ்சம் பிழைக்க போகிறார்கள், பல லட்சங்களாய் பெறுகிறார்கள். அவர்கள் கூப்பிடும்போது தேவன் இறங்கி வருகிறார், அவர்களை விடுதலை செய்கிறார். அவர்களை விடுதலை செய்கிறதற்கு தேவை காரணம் என்னன்னா அன்பு, வாக்குத்தத்தம், வார்த்தை. கூட்டிட்டு வர்றாரு. கடலை கடக்கிறாங்க, வனாந்திரத்தில் நடந்து கூட நடக்கிறார். அப்படி நடத்தி கொண்டு வரும்போதும் சிலையை செய்து தேவனை காயப்படுத்துகிறார். நான் போயிட்டு வரேன்னு சொல்றாரு. ஒரு தலைவராய் காயப்படுகிறார். ஒரு தலைவராக பட்டாரா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் காயப்பட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களோட தான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல செய்தி தான் சொல்கிறேன். குட் ஃப்ரைடேக்கு ஒரு நல்ல செய்தி தான். அவரும் காயப்பட்டார். என்னடா இவ்வளோ அற்புதம் செஞ்சு செங்கடலை ஒருவனும் பிளந்ததில்லை, நான் செங்கடலை பிளந்து கூட்டிகிட்டு வரேன், தண்ணீர் கொடுக்குறேன், உணவு கொடுக்குறேன், அப்படி இருந்தும் ஒரு கன்றுக்குட்டியை செய்து வணங்குகிறார்களே என்று அவருக்கு காயம். எப்படி ஒரு தகப்பனா, குடும்பத்தில் ஒரு கணவனா, ஒரு மனைவியா, அல்லது ஒரு வாலிபனா, ஒரு வாலிப பிள்ளையா, காரியங்களை குறித்து எந்த விதத்தில் காயமாக இருக்கிறீங்களோ அதே போல தேவனும் காயப்பட்டார். நடத்தியும் மறந்தார்கள். நான் என்னை புரிந்து கொள்ளவில்லை. நீங்க சொல்றீங்கல்ல, என்னை வீட்டில் யாரும் புரிந்து கொள்ளவில்லை, என் வாழ்க்கையில் நான் மட்டும் தனியாக போகிறேன், என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு என் மனைவிக்கு அறிவில்லை. நான் சொல்றது ஒரு உதாரணத்தை சொல்றேன். மனைவிக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவில்லை, கணவனுக்கு புரிந்து கொள்ள, என்னை புரிந்து கொள்ள கணவனுக்கு அறிவில்லையே, பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பு தெரியவில்லையே. அந்த இடத்துல கர்த்தரும் காயப்படுகிறார். அப்ப அவரும் காயப்பட்டு நீங்கள் இன்று எப்படி காயப்பட்டு இருக்கிறீர்களோ, எப்படி நீங்கள் பயந்து நிற்கிறீர்களோ, எவ்விதமாய் நீங்கள் கலங்கியும் கசந்தும் வெறுத்தும். குட் ஃப்ரைடேங்க, என்னங்க குட் ஃப்ரைடேல நான் காயப்பட்டு வந்திருக்கிறேன், கவலையோடு வந்திருக்கிறேன், பயத்தோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த செய்தி இன்ட்ரோடக்ஷன். நான் இதை சொல்லிவிட்டு தான் அங்கே போக முடியும். எனக்கு ஆண்டவர் தெளிவாய் உணர்த்தியதை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர் அன்பு விடவில்லை, திரும்பவும் மன்னித்து திரும்ப கூட வர்றார். யாத்திரையில் வந்து அவர்களை வாக்குத்தத்தம் நிறைவேற செட்டில் பண்றாரு. அப்போயும் சொல்றாரு, இவங்க என்னை மறந்துடுவாங்கன்னு. சொன்னது போலே மறந்தார்கள். தேவ ஜனம் கர்த்தரை மறந்தது.
மறந்தாலே பாவம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். வந்தது பாவம், விக்கிரக ஆராதனை வந்தது, இழந்தார்கள் தேவ பிரசன்னத்தை. திரும்பவும் ஆண்டவருடைய அன்பு விடலை, மக்களை என்ன செய்யறார்? திரும்பவும் தீர்க்கதரிசிகளை அனுப்புறார், நியாயாதிபதிகளை அனுப்புறார். ஆனாலும் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் எங்களுக்கு ஒரு ராஜா. ஆண்டவருடைய திட்டமா, தேவனுடைய திட்டமா? பைபிள் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், தேவ திட்டம் இல்லை, தேவனே ராஜாவாக இருந்து நடத்தி கொண்டு வருகிறது போதாது என்று சொல்லி இன்னைக்கு ஃபேஷன் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி லேட்டஸ்ட் ஃபேஷன் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவர்கள் ராஜாவை தேர்ந்தெடுக்கும் போது கர்த்தர் காயப்பட்டார். ஆமாம் சொல்கிறாரு, உன்னை தள்ளலை சாமுவேலே, உன்னை தள்ளலை, என்னை தலைவரை தள்ளினார்கள். குடும்பத்தில் தள்ளப்படுகிறோம். ஒருவேளை தள்ளப்பட்டோ காயப்பட்டோ வந்திருந்தால் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன தெரியும், நீங்கள் நான் முதல்ல கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்து செய்திக்கு போவோம். இட் இஸ் an introduction. இது ஒரு ஆண்டவர் எனக்கு நேற்று மாலை உணர்த்தியதை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் கஷ்டப்படுகிறேன், குடும்ப தலைவராக, தலைவியாக, வாலிபனாக, வாலிப பிள்ளையாக, உணர்வுள்ளவர்களாக இருக்கிற எல்லோரும் கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறது, அந்த காயம், பயம், வேதனை, கலக்கம் எல்லாம் இருக்கு, அடுத்தது என்ன நடக்கும் என்று கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டவர் தொடர்ந்து ஜனங்களோடு பேசி 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 தன் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். ராஜா வேணும்னு சொன்னீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் நடக்கும்னு சொல்லி அவர்களுக்கு தோல்வி வந்தபோது தீர்க்கதரிசிகள் மூலமா பேச ஆரம்பிக்கிறார், பேசிக்கிட்டே வர்றார். விடல, தேவனுடைய அன்பு அவர்களை விடலை. கடைசியாக பிரமாணங்கள் எல்லாம் என்னென்னமோ செய்து பார்த்தும் ஒன்றும் நடக்க இல்லை. கடைசியாக தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக உச்சமாக தன்னுடைய குமாரனே சிலுவையில் ஒப்பு கொடுத்து ஒரு மாபெரும், நம்ம புத்திக்கெல்லாம் எட்டாத ஒரு மாபெரும் அன்பை வெளிப்படுத்தினா. இன்னைக்கு அந்த செய்தி நீங்கள் இந்த இதை ட்ராக் பண்ணி வந்தீங்கன்னா, இதே பாதையில் வந்தீங்கன்னா, குடும்பத் தலைவர்கள், குடும்பத் தலைவிகள், ஏன் சிலுவை ரொம்ப அவசியன்றதுக்கு நீங்கள் நம்ம கிறிஸ்தவர்கள் ஏமாந்து போன இடமே சிலுவையை தூக்காததுனால். சிலுவன்னு அதே சிலுவை அப்படி சிலுவையின் உபதேசங்களை புரிந்து கொள்ளாததனால் தான் இன்று தோல்விகள் நிறைய இருக்குன்னு ஆண்டவர் உணர்த்தினார். ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்திலும் தலையிட்டு தீர்வுகளை, சிலுவை ஒரு தீர்வின் அடையாளம், ஒரு தியாகத்தின் அடையாளம், ஒரு அன்பின் அடையாளம், ஒரு மீட்பின் அடையாளம். ஒரு குடும்ப தலைவருக்கு இது தேவை. என்ன தேவை? இந்த குணம் இருந்தா, சிலுவை உள்ள இருந்தா, குமாரனை கொடுக்கிற குணம் இருந்தா, ஒரு குடும்ப தலைவரோ, ஒரு குடும்ப தலைவியோ, ஒரு வாலிபனோ, ஒரு வாலிப பிள்ளையோ, மகளோ, யாராயிருந்தாலும் நீங்கள் இந்த குணத்தை, இந்த அன்பின் குணத்தை, பொறுமையின் குணத்தை, இந்த வலி வேதனைகளை தாங்குகிற குணத்தை தலைவனாக கர்த்தர் அதை பிதாவாகிய தேவன் தன் குமாரனை கொடுத்ததை ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும், இங்கே இருக்கிற மனுஷியும், வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும், உணர்வுள்ளவர்கள் எல்லோருக்கும் இது உணரப்பட்டால், இது உணர்ந்தா, நீங்கள் எதிர்காலத்தில் சிலுவையில் அடித்து தோற்றாரா ஜெயித்தாரா, வெற்றிக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு காலையில் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தீங்கன்னா, வாட் இஸ் நெக்ஸ்ட், என்ன செய்ய போகிறேன் நாளைக்கு, கலக்கமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. குட் ஃப்ரைடே வந்துருச்சு, நான் கடமை, என் பாஸ்டர் திட்டுவார், வரவில்லை என்றால் இல்லை இல்லை, என் பாஸ்டருக்காக வரவில்லை, என் தேவனுக்காக வந்திருக்கிறேன். அப்படி வந்தவர்களுக்கும் உள்ளே கலக்கமும், உள்ளே வருத்தமும், உள்ளே பயமும், உள்ளே நடுக்கமும் அல்லது ஒரு வெறுமையும் கூட இருந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீங்கள் இன்னைக்கு கவனிங்க,
கர்த்தர் அந்த பாதையில் போனார். மனுஷனை நடத்துறதுல ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குடும்ப தலைவர் எவ்வளோ கஷ்டப்படுவாரோ, எப்படி ஒரு குடும்ப தலைவி கஷ்டப்படுறாங்களோ, அதை விட பல மடங்கு ஆண்டவர் துரோகங்களை சந்தித்தார், வேதனைகளை சந்தித்தார், காயங்களை சந்தித்தார். அந்த தேவன் சிலுவையின் மூலமாய் ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். யார் இன்னைக்கு அதை கேட்ச் பண்றீங்களோ, யார் இங்கே அதை நீங்க சரியா புரிந்து கொள்கிறீர்களோ, அவங்களுக்கு இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலை காத்திருக்கிறது. அந்த குடும்ப தலைவன், அந்த குடும்ப தலைவி இந்த நாளில் வெளியே போகும்போது மறந்து போனால், நான் மேடையிலிருந்து பேசுகிற நான் பொறுப்பல்ல, பதிய வைக்க வேண்டும், பதிய வைக்க வேண்டும். உங்களுக்கு முன்பாக, உங்களுக்கு மேலாக கர்த்தர் மாபெரும் காரியத்தை செய்து, அவர் இன்றும் உங்களை நேசிக்கிறவராக, இன்றும் உங்களை வழி நடத்துகிறவராக, இன்று காலையிலும் அற்புதங்களை செய்கிறவராக, ஜெய கிறிஸ்துவாக, ஜெயித்த தேவனாக இன்று நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இன்று நாம் பார்க்கிறது சிலுவை பாதை, பாடு. அதை நீங்கள் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் போது ஒரு கோச்சிங் கிளாஸ்லாம் போக தேவையில்லை. போய் எப்படி நல்ல கணவராக இருப்பது, எப்படி நல்ல மனைவியாக இருப்பதுன்னு, இது ஃபெயிலியர் ஆனதுனால தான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி ஃபெயிலியராக இருக்கு. நம்ம கிறிஸ்தவம் தோற்று போனதனுடைய காரணம் இதை நாம் சரியாக செயல்படுத்தாமல் போனது தான். செயல்படுத்தி இருந்தால் வெற்றி. ஒருவேளை இன்னிலிருந்து அதை செயல்படுத்த நாம் முடிவு செய்தால் கர்த்தர் மாபெரும் காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்களோடு பேசுவார். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். பேசினார் சொல்லிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் நேற்று மாலையிலே எனக்கு உணர்த்தியதை நான் சேர்த்து இந்த நாளில் காலையிலே கொடுத்திருக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன். இது ஒரு முன்னுரை மாதிரி. இதை பிடித்து கொள்ளுங்கள். ஒரு குடும்ப தலைவர், தலைவி, வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லோரும் உங்கள் வாழ்க்கையிலே இந்த தேவனுடைய இந்த பேட்டர்ன், இந்த விதமான ஒரு அடையாளத்தை நீங்கள் ஆழமாய் புரிந்து எடுத்துக்கொள்ளும் போது, சிலுவை என்னதுனால வந்துச்சு, அந்த சிலுவை ஏன், எதற்கு, அது நமக்கு என்ன செய்யும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்கள் செயல்படுத்தும் போது நிச்சயமாக இந்த சபை ஒரு பெரிய ஜெயத்தை, சபை என்றால் நீங்கள் வெற்றி பெற்றால் சபைக்கு வெற்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.